எப்படி இருக்காரு? இருக்கான், நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். உயிரோட இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அவனோட நிம்மதி போயிடுச்சு. வேலையை வேற விட்டுட்டான். மனசு வெறுத்து போய் குடிக்க ஆரம்பிச்சுட்டான். ஐயோ வாசு, என்ன அழுது என்னத்துக்கு ஆக போகுது? உனக்கு இங்க இருக்கிற நிம்மதி கூட எங்களுக்கு வெளியில இல்ல. மானம், மரியாதை, நிம்மதி எல்லாமே போயிடுச்சு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். இப்ப கூட வாசுக்கு தெரியாம தான் வந்தேன். ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு போகணும்னு தான் வந்திருக்கேன். பாரு, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. வாழ வேண்டிய விட்ட காலி பண்ணிட்டு வடமலை கிட்ட சாவியை கொடுத்துட்டோம். வாசு மனசுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கான். அதை என்னால தாங்கிக்க முடியல. அவனுக்கு வேற கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்றது? உன் அண்ணன் வடமலையை வச்சு கேட்டோம். வடமலையும் சரின்னு சொல்லிட்டான். இப்ப வாசுவோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. நீதான் ஒரு முடிவு சொல்லணும். இத பாரு முதா, நான் ரொம்ப கழிச்சு போயிட்டேன். உன்னால இந்த வயசுல நான் பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டேன், கேட்க கூடாததெல்லாம் கேட்டுட்டேன். என் மகனை நான் எப்படியாவது கரை சேர்க்கணும். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா நான் நிம்மதியா கண்ணு மூடிடுவேன். அதுக்கு நீதான். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வாசுவை விட்டு விலகணும். விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துடு. வாசுவாவது நிம்மதியா இருக்கட்டும். எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. அண்ணனும் சம்மதிச்சிட்டாரு. இதுல குறுக்க நிக்கிறதுக்கு நான் யாரு? நான் கையெழுத்து போட்டு தரேன். அம்மாடி, இது உனக்கு எவ்வளவு பெரிய வலியா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா. தினம் தினம் என் மகன் அழறத பார்க்க என்னால சகிச்சுக்க முடியல. புது ஊரு, புது வாழ்க்கைன்னு அவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்காக தான் இதெல்லாம். வாசு உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேலாவது அவர் நல்லபடியா இருக்கட்டும். அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அதுக்கு நான் எத்தனை கையெழுத்து வேணாலும் போட்டு தரேன். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. தெரியுமா, நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். மற்றதெல்லாம் பேசிட்டு நான் பேப்பரோட வரேன். கையெழுத்து போட்டு கொடுத்துடுமா? இன்னும் ஒரே ஒரு உதவி. வாசு வாழ்க்கையில எக்காரணத்தை கொண்டும் நீ வரமாட்டேன்னு சத்தியம் பண்ண. வாசு நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா இத பண்ணணும். உங்க இஷ்டப்படியே நடந்துக்கிறேன். வாசுவ மறந்துடுறேன். என்ன மன்னிச்சிட முதா, எனக்கு வேற வழி தெரியல. இத பாரு, வேளை வேளைக்கு சாப்பிடு, உடம்பு நல்லபடியா பாத்துக்க. நான் வரேன் அமுதா.
என்னடா கண்ணு இந்தாங்க சாப்பிடுங்க. வாடி. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன? ரத்னாவை பத்தியா? என்ன கேட்க போற? ரத்னா யாரு, எங்க இருந்து வந்தது, இததானே கேட்க போற? ஆமாங்க, என் மனசு இப்ப தெளிவா இருக்கு. ஆனா ரத்னா விஷயத்துல தான் கொஞ்சம் நெருடலா இருக்கு. ரத்னா இனிமே நம்ம பொண்ணுதாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. யாருக்காகவும் ரத்னா விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இருந்தா கூட அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையில நீங்க ரத்னா பத்தி என்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இருக்கலங்க. அதனால இப்ப தெரிஞ்சுக்கலாமேன்னு ஆசைப்படுறேன். தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இதை பாரு முத்தழகி, மனசுல இருக்கிறத கேட்கறதா நல்லது. நானும் உங்ககிட்ட ரத்னா பத்தி சொல்லாம தான் இருந்தேன். நீயே கேட்ட. ரத்னாவை முதல்ல ஏங்க, அப்போ ரத்னாவோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியலன்னா வேற யாருக்காவது தெரியும்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கே தெரியலனா வேற யாருக்கு தெரிய போகுது? யாருக்காகவும் எப்பவும் நம்ம ரத்னாவை விட்டு கொடுத்துறாதீங்கக்கா. என்ன முத்தழகி யோசிக்கிற? உன்னுடைய பயம் எனக்கு புரியுது. எங்க யாராவது வந்து திடீர்னு ரத்னாவை என் மகதானு கேட்டுற போறாங்களோன்னு பயப்படுறியா? ஆண்டவனா நமக்கு பார்த்து கொடுத்த செல்வம், அவன் இஷ்டப்படி நடக்கட்டும், எல்லாம் நல்லபடி நடக்கும். நாம ஏன் வீணா போட்டு மனசை குழப்பிக்கணும்? தைரியமா இரு. ஏன் முத்தழகி, எங்க இந்த பையன் மணியரச காணா? மணியரசா? அவன் வந்துங்க ஃபாரின் போயிருக்காங்க வேலை விஷயமா. இந்த கவிதா பொண்ணுல அவளுமே நம்ம வீட்டில் தாங்க வந்து தங்கியிருக்கா. அவளை தனியா இருக்க வேண்டாம், நம்ம கூட வந்து இருந்துருன்னு சொன்னேன். நம்ம சோழ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே சரியா போயிடுச்சு. சீக்கிரமாவே வீட்டுக்கு போலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுபடியே நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க. நீங்க என்னாச்சு? தெரியல, டாக்டர் கூப்பிடு.
ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு கேபின் போங்க. ஓகே டாக்டர். சார் இப்போதைக்கு கொஞ்சம் நாம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வேற ஏதாவது டாக்டர் என் பையனுக்கு என்ன கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்க வெயிட் கொஞ்சம் wait பண்ணிட்டோம். பண்ணுங்க நாம ரிப்போர்ட்டை பார்ப்போம். ரைட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். கோர்ஸ். டாக்டர் வாமா. ஸ்கேன் ரிப்போர்ட். ஓகே வெரி குட். அந்த ஃபேனை கொஞ்சம் போடுங்க. சார் இந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தெரியும். சிஸ்டர், எஸ் டாக்டர். வெளியே கடற்கரை ஃபேமிலி இருக்காங்கல்ல, ஆமா. அவங்கள வர சொல்லுங்க. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிடுறாரு. அம்மா நீங்க இரு. வணக்கம் டாக்டர். உட்காருங்க. நீங்க தான் மிஸ்ஸஸ் கடற்கரையா? இதை பாருங்க, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை. மிஸ்டர் கடற்கரை நார்மலாக தான் இருக்காரு. மயக்கம் தெளிஞ்சதும் நீங்க அவரை பார்க்கலாம், அவரோட பேசலாம். ஆனா என்ன டாக்டர்? கடற்கரையோட 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏற்கனவே அவர் குண்டடிப்பட்டு சீரியஸாக அங்கே வந்தவர் தானே? ஆமா டாக்டர். அவருக்கு ஏற்கனவே கிட்னி பாதிப்பு இருந்திருக்கலாம், அது வெளியே தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஆரம்பத்தில் இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிருந்தா கண்டிப்பா கியூர் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம உடம்புல எல்லாருக்கும் 2 கிட்னி இருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆனால் தான் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தான் மிஸ்டர் கடற்கரை இப்போ இருக்காரு. ஸோ 2 கிட்னியும் நல்ல நிலைமையில் இருக்கிற யாராவது ஒருத்தர் அவங்க ஒரு கிட்னியை தானமாக கொடுத்தா மறுபடியும் கடற்கரையால் நார்மல் நிலைக்கு வர முடியும். அவரோட நெருங்கிய உறவினர்கள், பிளட் ரிலேஷன்ஸ் யாராவது பொருந்துற மாதிரி இருந்தா கிட்னியை தரலாம். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் சீக்கிரம் பண்ணணும், இல்லைன்னா கடற்கரை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்ச்சுனேட்லி கடற்கரைக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள கூட்டிட்டு வாங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். யாரோட கிட்னி பொருந்தி வருதோ உடனே ஆப்ரேஷன் பண்ணிடலாம். கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை, வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட கூட்டிட்டு வாங்க. நாங்கள் பேசுகிறோம். எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக ஏற்பாடு பண்ணுங்க. அது வரைக்கும் அவர் இங்கே டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கட்டும். டயாலிசிஸ் மூலமாக நாட்களை தான் தள்ளி போட முடியும், அவரோட மரணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. அக்கா என்னாச்சு? மாமாவுக்கு என்னாச்சு? ஏன் எல்லாரும் அழுதுட்டு இருக்கீங்க? மாமா என்னாச்சு மாமா? யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். அப்பா என்னப்பா ஆச்சு? என்ன மாப்பிள்ளை திடீர்னு ரொம்ப வயிற்று வழியாட துடிச்சிருக்காரு. ஐயோ
என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போயிருக்கா. அவர் என்னென்னமோ டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு அவர் 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாருமா. உடனே ஆப்ரேஷன் பண்ணாதான் என் மாப்பிள்ளை பொழைப்பாருன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. கடவுளே, நேத்து வரைக்கும் மாமா நல்லா தானே இருந்தாரு, திடீர்னு ஏன் இப்படி? கடவுள் ஏன் நம்மள இப்படி சோதிக்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாமா, அப்ப உடனே ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண வேண்டியது தானே மாமா? அது இல்லம்மா அம்மா, என் புள்ள கடற்கரையோட பிளட் குரூப்க்கு சேர்ற மாதிரி ஒரு கிட்னி யாராச்சும் தானம் பண்ணாதான் உயிரை காப்பாற்ற முடியுமா? சொந்தத்திலயோ இல்ல வெளியிலயோ யாராச்சும் கொடுத்தாதான் புள்ள பொழைப்பாமா. வள்ளி, எனக்கு தாலி பிச்சு போடுமா? நான் பூவோடையும் பொட்டோடையும் இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் புருஷனுக்கு உயிர் பிச்சை கொடுக்குறியா? அக்கா, என்னக்கா நீங்க என்கிட்ட போய் இப்படி கெஞ்சுறீங்களே? அக்கா, நீங்க கவலைப்படாதீங்கக்கா, நான் உடனே அவர்கிட்ட பேசுறேன். அவர் அண்ணன் மேல உசிரியே வச்சிருக்காருக்கா, இதுக்கு கண்டிப்பா சம்மதிப்பாரு. அக்கா, கவலைப்படாதீங்கக்கா, அழாதீங்க. இப்பவே போறேன், அவரை பார்த்து பேசி அவரை கையோட கூட்டிட்டு வரேன்க்கா. கவலைப்படாதீங்க மாமா, தைரியமா இருங்கக்கா. வரேன்ப்பா. எனக்கு பிறந்தவங்க மட்டும் இல்ல, என் வீட்டுல வாழ வந்தவங்களும் சொக்க தங்கமா இருக்காங்க. எனக்கு சொத்து சுகம் எதுவும் வேண்டாம் கடவுளே, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், அது போதும் எனக்கு. என் ஐயா கடற்கரையோட உயிரை காப்பாத்திருப்பா. ஏப்பா, எத்தனை நாள் சொல்றேன் இந்த மோட்டர் ரிப்பேர் பண்ணி கொடுன்ட்டு. இன்னைக்கு பண்ணிடலாம் சார். நீயும் வரேன்னு சொல்லி இன்னைக்கு தான் வந்திருக்க. இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிடலாம் சார். இன்னைக்காவது ரிப்பேர் பார்த்து கொடுத்துரு. சரிங்க சார். வணக்கம் சார். வா கணேசா. எப்படி இருக்க கணேசா? ஏதோ உங்க தயவுல ரொம்ப நல்லா இருக்கேன் சார். என்ன கணேசா, உழைக்க தெரியாத எனக்கு நல்ல வழி காட்டினதே நீதான். உன் தயவால நல்லா இருக்க. 4 காசு கொண்டு போறதுனால தான் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க நம்மள மதிக்குதுங்க. எல்லாமே ஒன்னால தானே. சரி உட்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும், எல்லாம் உங்க அதிர்ஷ்டம் சார். உங்க கட்டம் நல்லா இருக்கிறதுனால தான் இந்த கட்டடம் உங்க கைக்கு வந்திருக்கு. உங்க அண்ணன் 100 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் எடுத்தாரு. உங்க தங்கச்சி கையெழுத்து போட்டாங்க. என்ன பிரயோஜனம்? எல்லா இடத்தையும் கட்டி மேய்க்கிறது நீங்க தானே சார். உங்களுக்கு நல்ல நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். சரி, விஷயத்தை சொல்லு கணேசா. என்ன இந்த பக்கம்? சும்மா வருவனா? எல்லாம் காரியமா தான். இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி. போன வாரம் இறக்குறேன் கம்பி. அதுக்கு தான் இது. 50 இருக்கு பத்திரம். தம்பி, முக்கியமான விஷயம் சொல்லு. நம்ம சப்ளை பண்ற கம்பி எல்லாம் மார்க்கெட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டிக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அதனால நீங்க பயப்படாதீங்க சார். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அட, கவனிச்சீங்களா சார்? மணி வந்த நேரம் மணி அடிக்குது. நல்ல சகுனம் சார். ஹலோ, 1 நிமிஷம். 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 1 நி
என்ன சொல்றீங்க? சரி, நான் உடனே வந்துடுறேன். கணேசா, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. சரி, நீங்க கிளம்புங்க. அப்புறம் ஒரு விஷயம், 250 மூட்டை சிமெண்ட் இறக்குவாங்க. 450க்கு பில்லு போட்டிருக்கேன். கொஞ்சம் கிட்ட இருந்து பார்த்து இறக்கிக்கிங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. வரேன். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வரம்மா. கணேசன் கொடுத்தது. ஆமா, என்ன இந்த பக்கம்? ஏ ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. உங்களுக்கு போன் வந்திருக்கணுமே. உங்க அண்ணனுக்கு கிட்னி கொடுக்க போறீங்களா? ஏண்டி, அண்ணனுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இப்பதான் தகவல் வந்துச்சு. நானே பதறி போயிருக்கேன். அதுக்குள்ள உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஒரு நிமிஷம் அப்படி போங்க. போங்க அப்படி போங்கன்னு சொல்றேன். என்ன உங்களுக்கு வேணா உங்க அண்ணன் முக்கியமா இருக்கலாம். எனக்கு நீங்க தானே முக்கியம். உங்களை நம்பி தானே நான் இருக்கேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த முத்தழகி உன் புருஷனை கிட்னி தானம் பண்ண சொல்லுன்னு சொல்றா. என்னமோ இட்லிக்கு சட்னி கேக்குற மாதிரி. ஏய், அப்புறம் கூட பிறந்த ஏகட்ட கேட்காம தெருவில் வர போறவன்ட்டே கேட்பாங்க. ஏண்டி புரியாம பேசுற? அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. அண்ணன் இப்பதான் எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. அதுக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வரைய? ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க அண்ணன் செஞ்ச பாவம் கொஞ்சமா நஞ்சமா? ரத்தம் சூடா இருக்கும்போது என்ன ஆட்டம் ஆடினாரு. அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த ஸ்னேகா கூட போல. இப்ப கூட செல்லம்மா பண்ண தியாகத்தை மறந்துட்டு அந்த ஸ்னேகாவை மன்னிச்சு கூட வச்சிட்டு தானே இருக்காரு. என்ன வள்ளியம்மா, வார்த்தை நீளுது? ஆமா, இந்த வீராப்பல்ல என்கிட்ட தான் காட்டுவீங்க. அண்ணன் கிட்ட போனா அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிடுவீங்க. ஏங்க, நான் நம்ம நல்லதுக்கு தானேங்க சொல்றேன். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க அண்ணன் இருக்கிற நிலைமைக்கு கிட்னி கொடுத்தா மட்டும் பொழைச்சுக்குவாரா? குண்டடி பட்டதுல இருந்து அவரு படுத்த படுக்கையா தானே கிடக்குறாரு. கிட்னி கொடுத்தாலும் அவரை காப்பாற்ற முடியாதுங்க. நீங்க பேசாம விட்டுருங்க. என்ன நடக்குதோ அது நடக்கட்டும். அப்படிலாம் எப்படி விட முடியும்? யாராவது கேட்டா என்ன பதில் சொல்றது? நீங்க என்ன சொல்வீங்களோ அது எனக்கு தெரியாது. நீங்க கிட்னி கொடுக்க கூடாது, அவ்வளவுதான். அங்க வந்து ஏதாவது மாத்தி பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஏன் வள்ளியம்மா, எப்ப உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசியிருக்க? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வா, அண்ணி போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா. முத்தழகி, கடற்கரை இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணை முடிச்சிருவாம்மா. இப்படி நீ சாப்பிடாம இருந்தா எப்படிமா? நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டா? இல்ல மாமா, முதல்ல நான் அவர்கிட்ட பேசுறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். அம்மா, நம்ம கடற்கரைக்கும் சோலைக்கும் ஒரே பிளட் குரூப் தாம்மா. அவனோட கிட்னி கண்டிப்பா உனக்கு சேரும். அதான் வள்ளியம்மே ஒத்துக்கிட்டால, அப்புறம் என்னம்மா உனக்கு பிரச்சனை? ஸ்னேகா, 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 ஸ்னேகா. அப்பா, மேல இருக்கேன். மாடியில் இருக்கியா? வரேன். அப்பா, என்னப்பா கையில என்ன? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன். இந்தா. ஸ்வீட்டா? ஆமா, எடுத்துக்கோ. என்னப்பா, என்ன விசேஷம்? முதல்ல எடுத்துக்கோ, அப்புறம் நான் சொல்றேன். சாப்பிட்டேன், சொல்லுங்க. அந்த கடற்கரை உனக்கு எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கான். உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தனா. அவனுடைய முரட்டு தம்பிகளை வச்சு உன்னை அடிக்க வச்சான். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறாம்மா. ஆண்டவன் ஒருத்த இருக்காம்மா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியலப்பா. புரியும்படியாவே சொல்றேம்மா. கடற்கரைக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவ இனிமே பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க.
பண்றீங்க? ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா வருத்தப்படணும். அதை விட்டுட்டு இப்படி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறீங்க. இந்த பாருமா, யாரோ ஒருத்தனுக்கு கிட்னி ஃபெயிலியர்னா நான் வருத்தப்படலாம். அந்த கடற்கரை உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணியிருக்கான், எவ்வளவு கொடுமை பண்ணியிருக்கான். அவனுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? அதுக்காகத்தான் நான் சந்தோஷப்பட்டேன். இது உனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் தானம்மா. இல்லப்பா, ஏன்பா பழசெல்லாம் மறந்துட்டுன்னு என்ன சொல்லிட்டு நீங்க அப்படியே மாறாம இருந்தீங்கன்னா என்ன பார்த்தோம்? அப்பா நான் ஜெயில இருக்க வேண்டியவ. இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன்னா அதுக்கு யார் காரணம்? கடற்கரை தானே. அந்த மனுஷன் ஏதோ மனசு வந்து என்ன மன்னிச்சிருக்காரு, என்ன காப்பாத்திருக்காரு. அதான் நான் இன்னைக்கு உங்க கூட இருக்கேன். அப்படிப்பட்டவருக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது எப்படி மனசு வந்து ஸ்வீட் வாங்கிட்டு வரீங்க? இல்லம்மா, என்ன இருந்தாலும் அந்த கடற்கரை. இல்லப்பா, நீங்க பண்ணது தப்பு. என்னால அதை மன்னிக்க முடியாது. நீங்க போய் இப்படி என்னால அதை ஜீர்ணிக்கவே முடியலப்பா. ஏன்பா இப்படி மாறுனீங்க? அவர் என்ன காப்பாத்திருக்காருப்பா. அப்படி இருக்கும்போது அவரை காப்பாத்த வேண்டியது நம்மளோட கடமை. அதுக்கு என்ன பண்ணலாம் தானே நம்ம யோசிக்கணும். அதை விட்டுட்டு நான் உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறேன். அவர் என்ன நிலைமையில இருக்காருன்னு பார்க்கணும். முத்தரிக்கு அக்கா பேர ஆறுதல் சொல்லணும். கடற்கரைக்கு என்ன ஆனா எனக்கு என்ன? என் பொண்ணு மனசு மாறிடுச்சு. பழசெல்லாம் மறந்துட்டா. அது போதும் எனக்கு. ஆமாப்பா, அந்த ஆளை எப்படியாவது நான் காப்பாத்தி ஆகணும். ஏன்னா அந்த ஆளு நோயால சாகக்கூடாது. அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறதே வாழ வைக்கணுங்கிறதுக்காக இல்ல, சாகடிக்கணுங்கிறதுக்காக. ஏன் கையால சாகடிக்கணுங்கிறதுக்காக. மாப்பிள்ள என்ன முத்தரி, எப்படி இருக்க? பயந்துட்டியா? உனக்கு ஒண்ணும் இல்லையா கடற்கரை? சாதாரண ஒரு மயக்கம் தானு டாக்டர் சொல்லிட்டாரு. பொய் சொல்றீங்கப்பா. நான் மயக்கமா இருக்கிறேன்னு நினைச்சு டாக்டர் பேசிக்கிட்டு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் பாருங்க. எனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர்னு தெரியும்பா. உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நல்லா ஆயிடுவீங்க. ஐயா கடற்கரை, உனக்கு யாராவது ஒருத்தர் ஒரு கிட்னியை தானம் பண்ணா நீ குணமாயிடுவேன்னு டாக்டர் சொல்லிட்டாருயா. அதை கேட்டோடனே வள்ளியம்மா என்ன சொன்னா தெரியுமா? சோழமலையோட கிட்னியை டொனேட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டாப்பா. அப்பா, எனக்கு இந்த ஆபரேஷன் வேணாம்ப்பா. ஏயா? என் சுயநலத்துக்காக நான் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இனிமே யாரும் என்னால கஷ்டப்பட வேணாம். கூட பிறந்த தங்கச்சியில இருந்து எனக்காகவே வாழ்ற முத்தழி வரைக்கும் எல்லாருக்கும் துரோகம் பண்ணிட்டேன். குண்டடி பட்டு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ எல்லாம் பண்ண புண்ணியம் தான் காரணம். என்ன மன்னிச்சிரு முத்தழி. என் காலம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, இத்தனை நாள் உன் கூட எந்த குறையில்லாம வாழ்ந்தேன். இத பாருங்க, விதி விட்ட வழி நான் போறேன். யாரும் என்ன தடுக்க வேணாம், தடுக்கவும் முடியாது. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதை விட நீங்க என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னுடலாம். எங்களுக்காக இல்லாட்டியும் இந்த குழந்தைக்காகவாவது நீங்க இருக்கலாம்ல. மாப்பிள்ள, என் பொண்ணை விதவியாக்கி மூல உட்கார வச்சிடாதீங்க. அவளுக்கு தாலி பிச்சு கொடுங்க. முத்தழி, இவங்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுறாங்க.
நீ நல்லா யோசிச்சு பாரு. நீ என் மேல வச்சிருக்கிற அன்பாக்குறையும் வள்ளியம்மைக்கு அவன் புருஷன் மேல இருக்காதா? என்னதான் பாசத்துல சோலா அவன் கிட்னியை கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள பயம் இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு ஒரு நியாயம், சோலைக்கு ஒரு நியாயமா? மணி அரசும் அவன் குடும்பம்னு சந்தோஷமா இருக்கான். கவிதாக்கும் சின்ன வயசு. நம்மளோட சுயநலத்துக்காக அவங்களோட நிம்மதியை கெடுக்க வேணாம். செல்லம்மாவும் தனி மனுஷி கிடையாது. எப்ப வேணாலும் அவ அருமை புரிஞ்சு வடமலை வருவான். அன்னைக்கு அண்ணனுக்காக கிட்னியை கொடுத்தான்னு தெரிஞ்சது வை, என்ன ஆகும் யோசிச்சு பாரு. கூட பிறந்தவங்க மேல பாசமா இருக்கிறான்னு தான் செல்லம்மாகிட்ட கோச்சிட்டு போனான் வடமலை. இந்த ஆப்ரேஷன் நடந்தது, அப்புறம் என்னைக்குமே செல்லம்மா வடமலை சேர்த்துக்க மாட்டான். யாரும் மணி அரசு செல்லம்மா கிட்ட கேட்கலங்க, கேட்கவும் போறது இல்ல. வள்ளியம்மா தான் சம்மதிச்சுட்டு போயிருக்கா. உனக்கு புரியல முத்தழகி. எனக்கு சோழமலை வேற, மணியரசு செல்லம்மா வேற இல்லை. 3 பேரும் ஒண்ணுதான். தம்பி தங்கச்சி வாழ்க்கையை பத்தி கவலைப்படாத ஒரு நல்ல அண்ணனா மட்டும் இல்ல, நல்ல மனுஷனா இருக்க முடியாது. சோழமலை வந்தான்னா நானே அவன்கிட்ட பேசி வேணான்னு சொல்லிடுறேன். மணியரசுக்கும் செல்லம்மாக்கும் இந்த விஷயம் தெரியவே வேணாம். இதுதான் உங்க முடிவா? அம்மா அழாதம்மா முத்தழகி. கடற்கரை உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த மாதிரி நேரத்துல கூட உன் தம்பி தங்கையோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறிய, உன் நல்ல மனசு யாருக்கே வரும்? நீ உன் தம்பி தங்கச்சி மேல இருக்கிற பாசத்துல பேசுற, அதுல தப்பு இல்ல. ஆனா முத்தழகிய பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருப்பா. உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுடா, நாம குடுக்கிற நிலைமையில இருந்தோம் இப்படி ஆயிடுச்சேன்னு சோழ ஒவ்வொரு நாளும் அதை நினைச்சு தவிக்க மாட்டானப்பா. இல்லப்பா, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? நீ சொல்ற மாதிரி இந்த விஷயம் மணியரசுக்கும் செல்லம்மாவுக்கும் தெரிய வேண்டாம்ப்பா. நாங்க யாரும் அதை சொல்லவும் மாட்டோம். இப்போ சோழமலை வந்துருவான்ப்பா. டாக்டர் அவனுக்கு டெஸ்ட் எடுத்து பார்க்கட்டும். அவனோட கிட்னி உனக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா உடனே ஆபரேஷன் பண்ணிடலாம்ப்பா. இல்லனா தெய்வம் விட்ட வழின்னு அந்த ஆண்டவ மேலே பாரத்தை போட்டு அப்படியே இருந்துருவோம். நீங்களாம் என்ன சொல்றீங்க? நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? ஆண்டவன் ஏமா என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறான்? அவருக்காக கையில சூடம் கொளுத்திருக்கேன், தீ மிதிச்சிருக்கேன். அப்படியும் ஏமா ஆண்டவனுக்கு என் மேல இறக்கமே வர மாட்டேங்குது. யார் மேல பாசம் வச்சாலும் அவங்க சீக்கிரமாவே என்ன விட்டு போயிடுறாங்க. ரத்னா போன மாதிரி இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே உயிர் போயிடும். அம்மாடி, அப்படியெல்லாம் பேசாதம்மா, பேசாத. அவருக்கு ஒன்றும் ஆகாதும்மா, கவலைப்படாத. அந்த ஆண்டவன் நிச்சயமா காப்பாத்துவான். அம்மாடி, நீ மனசை தளர விடாதம்மா. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாப்பிள்ளை எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அதே மாதிரி இதுவும் சரியா போயிடும். இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கோம்? ஒருத்தர் கிட்னி கூடவா அவருக்கு செட் ஆகும் போயிட போகுது. நீ நம்பிக்கையோட இருந்தாத நம்ம மாப்பிள்ளையும் நிம்மதியா இருப்பாரு. அம்மா, அவரோட உசுரை காப்பாத்த யார்கிட்ட வேணாலும் மடிப்பிச்சு கேட்க நான் தயாரா இருக்கேன். அண்ணே,
அண்ணி ஏன் அலறீங்க? இந்த காலத்துல இது பெரிய பிரச்சனையே இல்ல, ஈஸியா சரி பண்ணிடலாம். காசு பணம்னா பரவாயில்ல, எவ்வளவு வேணும்னாலும் செலவு செஞ்சிடலாம். ஆனா 2 கிட்னியும் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்களே. யாராவது கிட்னி தானம் பண்ணா காப்பாத்திடலான்னு சொல்றாங்க. யாருக்கிட்ட போய் கேட்பேன் சொல்லு? நான் ஏன் கூட பிறந்தவன் இருக்கேன்? சொல்லுங்க அண்ணே, நான் எதுக்கு இருக்கேன்? இருக்கிறதுல 2ல 1 கொடுக்க போறேன், அதுல 1 ஆயிர போறது இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தான் ஆண்டவன் 2 கிட்னி கொடுத்திருக்கான் போல இருக்கு. அதுல 1 கொடுக்கறது தப்பே இல்ல நீ. இல்லப்பா, உனக்கும் குடும்பம் குழந்தை இருக்கு. அத்தை, எனக்கு மனசாட்சி இருக்கு. அண்ணனை பத்தி கவலைப்படாம நான் மட்டும் நல்லா வாழணும்னு நினைக்கிறவன் இல்ல. ஒரு கிட்னியை தானே கொடுத்துட்டு உலகத்துல எத்தனையோ பேர் நல்ல விதமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதோட புதுசு இல்ல அத்தை. தம்பி, என் வயிற்றுல பாலை வாத்துட்டப்பா. உங்க குல தெய்வம் தான் உங்களை இங்க அமுச்சு வச்சிருக்கு. வள்ளியம்மா, கூட பிறந்த தங்கச்சி இருந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பாளான்னு தெரியல. ஆனா நீ எனக்கு தாலி பிச்சை கொடுத்திருக்கம்மா. காலம் புறா உன் காலில் விழுந்து கிடக்க வள்ளியம்மா. அக்கா, என்னக்கா இது? பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க இந்த வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மூத்த மருமக. உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? செல்லம்மா செல்லம்மான்னு எல்லாரும் ஓடுனீங்கல்ல, இப்போ இவர்தான் உதவிக்கு வந்திருக்காரு. இனிமேலாவது நீங்க இவரை புரிஞ்சுக்கிட்டா சரிக்கா. ஏய் வள்ளியம்மா, எந்த நேரத்துல எதை பேசணும் உனக்கு விவசாயம் இல்லாம போயிடுச்சு. அண்ணி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து மேட்சிங் ஆகுதான்னு பார்ப்போம். கூட பிறந்தவன் தானே, நிச்சயமா என்னுடைய கிட்னி அண்ணனுக்கு பொருந்தும். கவலைப்படாதீங்க, நீங்க நிம்மதியா இருங்க. ஏங்க, உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் கேட்காம கிட்னி தரேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஏன் பேச்சுக்கு என்னங்க மரியாதை இருக்கு? சும்மா வள வளன்னு பேசிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஆமா, நான் பேசினா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். ஏங்க, அங்க என்கிட்ட மண்டைய ஆட்டினீங்க, இங்க வந்து உங்க அண்ணிய பார்த்த உடனே அப்படியே உருகி போயிட்டீங்க. என்னங்க, கேட்ட உடனே தூக்கி கொடுக்க அது என்ன கடையில வாங்கின பொருளா? அவங்களுக்கு அவங்க புருஷன் உசுறு பெருசுனா எனக்கு ஏன் புருஷன் உசுறு பெருசு இல்லையா? நல்லா இருக்குங்க நியாயம். இத பாருங்க, நீங்க எதை நினைச்சு அப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என் பேச்ச மீறி அப்படி ஏதாவது நடந்துச்சு, அப்புறம் நான் என் குழந்தைய கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். ஏய், நம்ம வாழ்ற இந்த வீடு, சாப்பிடுற சாப்பாடு, போடுற துணிமணி, இதெல்லாம் யார் கொடுத்தது நினைக்கிற? எங்க அண்ணன் கொடுத்தது. இந்த மாதிரி நேரத்துல அண்ணனோட நிலைமையை மறந்துட்டு உன் பின்னாடி வந்தேன்னு எனக்கு நல்ல சாவே கிடைக்காதுடி. 4 பேருக்கு வயிறாறு சோறு போட்டா 4 தலைமுறைக்கு புண்ணியன்னு சொல்லுவாங்க. நான் எங்க அண்ணனுக்கு கிட்னியை தானமா தரத்தான் போறேன். இந்த புண்ணிய நம்ம பிள்ளைகளை கடைசி வரைக்கும் காப்பாத்தும். வாரிசுக்கு சொத்து சேர்க்கறத விட இந்த மாதிரி புண்ணியத்தை சேர்த்து வச்சு போறதான் நான் விரும்புறேன். புலம்புறதை விட்டுட்டு போய் புலம்ப பாரு. என்னமோ பண்ணி தொலைங்க, இனிமே நான் இதுல தலையிட மாட்டேன். ஆனா ஒண்ணு, கிட்னி கொடுத்துட்டு வந்து காய்ச்சல் தலைவலின்னு ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் அவ்வளவுதான். உங்களுக்கு குடும்பத்து மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? எல்லாம் என் தலையெழுத்து. செல்லம்மாவும் தனி மனுஷன் கிடையாது. எப்போ வேணாலும் அவள் அருமை புரிஞ்சு வடமலை வருவான். அன்னைக்கு அண்ணனுக்காக கிட்னியை கொடுத்தான்னு தெரிஞ்சது வை.
என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அப்பா அப்பா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க. அப்பா என்னப்பா கூப்பிட்டுட்டே இருக்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்க என்னாச்சுப்பா? ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போயிருந்தீங்களா? அண்ணன் நல்லா இருக்கார்ல? அவன் நல்லா தான் இருக்கான். அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அண்ணனை பத்தி டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான். இல்ல, நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. கொஞ்ச நாளா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல. அன்னைக்கு தவசி வந்து அண்ணனை பார்த்தது, ஸ்னேகாக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுத்தது, அதுக்கப்புறம் ஸ்னேகா ரிலீஸ் ஆனது, அண்ணி குணமானது, குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தது, எல்லாமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. ஏன்பா ஏன்பா எல்லாரும் என்ன ஒதுக்குறீங்க? உங்க எல்லாருக்கும் நான் வேண்டாதவள் ஆயிட்டேனா? அவங்க யாரு பத்தியும் எனக்கு கவலை இல்லப்பா. நீங்க ஏன்பா என்ன வெறுக்கிறீங்க? நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கப்பா. என்னப்பா சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் யாரை பத்தி கவலைப்பட போறேன்? எல்லாம் ஜெயில இருக்கிற என் பிள்ளைய பத்தி தான். அவளை பத்தி தான் தினம் நடிச்சு வேதனைப்பட்டு இருக்கேன். பாரு, மணியரசு அமுதா மேல இருக்கிற கலங்கத்தை நீ போக்குறேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க. அத நீ செய் முதல்ல. அப்புறம் யார் உன்னை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. நில்லுங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அது என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. நீங்க சொன்னது எதுவுமே உண்மை இல்லப்பா, போயின்னு உங்க கண்டு சொல்லுது. மணியரசு மேல விழுந்த கலங்கத்தை துடைக்க எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இப்ப நீங்க அழுகுறதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. சொல்லுங்கப்பா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. நீ தான் எதையோ தேவையில்லாம கற்பனை பண்ணி உளறிட்டு இருக்க. மணியரசன் நீ வெளியில கொண்டு வர்ற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தான் இருந்தேன். ஏன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நானும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் உனக்கு பாதுகாப்பே இல்லாம போயிடுந்தா நானும் இன்னும் இங்க இருக்கேன். மேல மேல கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அப்புறம். அப்பா, அந்த வார்த்தை சொல்லாதீங்க. நான் எதுவுமே உங்ககிட்ட கேட்டு இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்க ஒருத்தர் தான் என்ன வேதனைப்படுத்தாம இருந்தீங்க. இன்னைக்கு அதுவும் நடந்துருச்சு. ஆனா எனக்கு தெரியும்பா, நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. நிச்சயம் ஒரு நாள் அது எனக்கு தெரிய வரதான் போகுது. நான் எதுவுமே கேட்டு உங்களை தொந்தரப்படுத்த மாட்டேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.